வணக்கங்க. இந்த பதிவு சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் வாங்குறதுக்காக லைஃபே காடாய் பண்ணுற கைங்களுக்காக. மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது, இந்த வாரம் இந்த எபிசோட் தானே போகுது. சொல்லுவாங்க. அதாவது சோஷியல் மீடியா ட்ராமானால பாதிக்கப்பட்டு ரொம்ப குழம்பி போய் எந்த ஷோக்கு வந்திருக்குன்னு தெரியாமலே வந்திருக்காங்க. அவர் நினைச்சா இது அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே, அவர் பேசலான்னு நீங்கள் என்னோட பாட்காஸ்ட் வந்துருக்கீங்க. சாரி மகன், வெல்கம். ரொம்ப நன்றி. வண்டி கேட்குறாங்க மகன். மகன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்க மகன், நீங்களும் முடிஞ்ச உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நீங்க டாபிக் என்ன தெரியும்ல? தெரியும். சோஷியல் மீடியா ட்ராமா, நம்ம நார்மலாக பார்க்குற ட்ராமா இல்லாமல் இது வந்து சொந்த வாழ்க்கையை வந்து சோஷியல் மீடியாவில் தூக்கி போட்டு அதை வந்து உலகமே பார்க்குற அளவுக்கு ட்ராமா பண்ணுறவங்களை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இதை பற்றி பேசுகிற நம்ம கூட அருள் வந்துருக்கு. வணக்கம் அருள். வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அருள். மகன், நிகழ்ச்சி ஆரம்பிச்ச உடனே பிரார்த்தனையில் ஆரம்பிப்போம்னு சொன்னேன். ஏன் தெரியுங்களா? ஏன் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ. சரி, எடுத்த உடனே இந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பேசணுமோ நடுவில் எதையாவது என்ன கான்டெக்ட்ல பேசணுன்றதை மறந்துட்டு நடுவில் இதை வெட்டி போடுவாங்கல்ல. அப்போது நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வைரலாக இருக்க போகிறோமா, ஒரு மாதத்துக்கு வைரலாக இருக்க போகிறோமா, இல்லை ஒரு வருஷத்துக்கு வைரலாகவே இருக்க போகிறோமான்றது நீங்களும் நானும் முடிவு பண்ணுறது இல்லை. சமூக வலைத்தளங்களில் யாரோ சில பொறுப்பு இல்லாத இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ணுற வேலை. இப்போ இது சார் இவங்க என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்கன்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் அவங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் ஏன் இதை பற்றி பேசணும்னு நாங்கள் நினச்சோம் சொன்னால், நீங்கள் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறீங்க, இப்போ நிறைய அதிகமாக போடுறீங்க. நீங்கள் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, சமூகத்தின் மேலே ஒரு சிந்தனை இருக்குது, உங்களுக்கு உங்கள் அக்கறை இருக்குது. அதனால நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு காமெடியாக, அதாவது வந்து ஒரு காமெடியாக சொல்கிறீங்க. அது ஒரு டார்க் காமெடி மாதிரி தான் இருக்க பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி ஸோ இது மூலயமா நீங்கள் யாருக்கும் எங்கேயும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு ட்ராமா கிரியேட் பண்ணலன்னா என்னன்னு தெரியும். அதனால முதல் விஷயம். ரெண்டாவது, உங்க சிந்தனைகள் வந்து மக்கள் போய் சேருது. ரெண்டாவது விஷயம். மூணாவது, அப்படி தேவைப்படாதவங்க பார்க்க மாட்டாங்க, வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. நானும் அந்த மாதிரி தான். நான் வந்து எந்த ஒரு ட்ராமா பண்றது இல்லை. அதனால நம்ம எலிஜிபிள் டு டாக் அபவுட் இட் அப்படின்றத நான் பேச ஆரம்பிச்சேன். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்றா இருக்கு. அதுதான் என்னென்ன, அதாவது நம்மள மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, அது உங்களே என்னையும் சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. என்னென்னா நம்மளோட டார்கெட் வந்து அடுத்த ஜெனரேஷன். ஆமாம், நம்ம இப்போ என்ன நடக்குது இந்த ஜெனரேஷன்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா இது ஆல்ரெடி அவங்க இதுக்குள்ளே பூந்துட்டாங்க. அடுத்த ஜெனரேஷனை வந்து இப்போ கைட் பண்ணலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்ட போகுது அந்த ஜென்ரேஷன். ஒரு டிவைஸ்குள்ளார அப்படி மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே வந்துட்டு அந்த ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருக்க போது, அந்த டிவைஸ் தான் அவங்க உலகமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கைட் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம என்னென்னா இவங்க போய் இதில் மாட்டிக்குவாங்களோ சிக்கிக்குவாங்களோன்ற ஒரு பயத்தில் நம்ம இந்த வீடியோ செய்கிறோம். ஆல்ரெடி சிக்கிட்டாங்க தான் தோணுது எனக்கு. ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவை உருவாக்குறதே வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ அவங்க உருவாக்கி அவங்க ஒரு கேமு, அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணிருக்க டைமில் இந்த இதை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்த கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பேபி பூமர்ஸோ இல்லை பூமராக இருக்கிறவங்களோ இல்லை யாரெல்லாம் வந்து இந்த மில்லேனியல் இருக்காங்களோ, அவங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட வீட்டு சண்டையை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம சண்டை இங்கே பேசலாம், அது பெரிய இஷ்யூவா இல்லை. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கெங்காலும் சண்டை பார்த்துருப்போம், சொல்லுங்க மிதிலாம். ஒரு ஸ்கூல்ல சண்டை வரும், ஸ்கூல்ல சண்டை வரும், அப்புறம் ஒரு கடை தெருவில் சண்டை வரும், தாமான்ல சண்டை வரும், இந்த எஸ்டேட் இருந்தாங்கன்னா எஸ்டேட்ல சண்டை வரும், வெளியே வந்து பேசுவாங்க. ஆனா அந்த மாதிரி பேசுறப்போ வந்து அந்த தரப்பினர், அதாவது அங்க இருக்கிற அந்த குளோப்போ ஆள் மட்டும் தான் பார்ப்பாங்க. இது மேக்சிமம் 100 பேர் 200 பேர் மட்டும் தான் இருக்குமே ஒழிய, அதையே முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா 4 செவத்துக்குள்ள பேச வேண்டியதெல்லாம் பட் ரோட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போ என்னன்னா அந்த சோஷியல் மீடியா பேசுறது 4 செவத்துக்குள்ள நடக்குது. ஆனா நீங்க பேசுற விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ரொம்ப ரொம்ப கவலையாகவும் ரொம்ப சொன்னால் அது தள்ளுவெறித்தனமாக இருக்குது. எப்படின்னா நமக்கு எதை பற்றி கவலை இல்லை, நம்ம எதை வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ முதல்ல நம்ம இதுலேருந்து வருவோமே, இப்போ வெளியில் சண்டை போடுறது, வீட்டில் சண்டை போடுறது, சண்டையை வந்து வெளியே கொண்டு போனால் எப்படி வந்து மிந்தி பார்த்தாங்க நம்மளோட மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், வெளியே யாரை அடித்தாலும் சரி, யாரை வந்து தப்பாக பேசினாலும் சரி, அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அடிக்கிற, ஒரு சமாதானத்துக்கு போவாங்க, நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதை கலைச்சி விட்டு நல்லபடியாக போனாங்க. ஆனால்
சோஷியல் மீடியா ட்ராமா, அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கலைக்க வாய்ப்பே இல்லை. அவங்க மாற்றி மாற்றி வந்து இதுவும் இன்னும் பெட்ரோல் ஊற்றுறது, இன்னும் வந்து சாம்பிராணி போடுறது, இன்னும் அதிகமாக வந்து புகையை உருவாக்குறது, இதுதான் பழக்கப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த பிரச்சனை சார்ந்தவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு இதை வந்துட்டு எங்கேயோ வெளிப்படுத்தணுமே, அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்றத மறந்துடுறாங்க அவங்க. இதுதான் பிரச்சனை. அதனால தான் இப்போ இவங்க என்னன்னா இந்த பிரச்சனை முடியக்கூடாது, இவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமே. நீ கணவன் மனைவி பிரச்சனையோ, அம்மா பிள்ளைக்கு பிரச்சனையோ, இல்லை உனக்கு யார் கூடயாவது பிரச்சனையோ, அந்த பிரச்சனையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ராமா, ஒரு என்டர்டெயின்மெண்ட். பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு ஒரு இஷ்யூ வர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லையே. இவங்க என்ன பண்ணுவோம், கொளுத்தி போடுவாங்க. நான் வந்து ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் வச்சுக்குவோமே, நான் தான் கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வியூஸை பார்த்தோன்னா 100லேருந்து 50-100 பேர் தான் இருப்பாங்க. அதுவே நான் ஒரு ஆளை வந்து வசைப்பாடுறேன், ஒரு ஆளை வந்து ஏசுறேன், அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அந்த கட்டத்தில் வந்து 1000 பேர், 1100 பேர், 1,00,000 லைக்ஸ்லாம் இருக்கும். அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ லைக்ஸ் வந்து சேர்ந்துடும் அவங்களுக்கு. அது மூலமாக வந்து நிறைய விஷயம் அவங்க பண்ணுறாங்க. முதல்ல என்னென்ன ட்ராமா இருக்குதுன்னு பார்த்துக்கோ. நம்ம முதல் ட்ராமா பண்ணுறது வந்து இவங்க வீட்டில் நடக்கிற விஷயம். அதாவது என்னுடைய கணவனோ மனைவியோ வந்து என் வீட்டில் எனக்கு பிரச்சனையை வெளியே சொல்கிறது. அது என்ன மாதிரி பிரச்சனை பரவாயில்ல, அது கொரட்டை ஓடுறதுலேருந்து சரி, வெளியே போகிறது வர்றது, வீட்டில் இருக்க மாட்டுறாங்க, சாப்பிட போகிறது, இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது. இன்னொன்று விதமான மக்கள் என்ன பண்ணுறாங்க சொன்னால், அவங்களுக்கு அட்டென்ஷன் சீக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை சொல்கிறது மூலயமா அட்டென்ஷன் சீக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ்மெண்டலாக வருது. இவங்களே ஒரு கோர்ட்டு, இவங்களே ஒரு ஜட்ஜ். இந்த ஜட்ஜ்மெண்டல் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவங்க ஒரு தனியாக வீடியோ செய்வாங்க. இதை நம்ம வந்து சைபர் புலின்னு கூட கூப்பிடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ செய்கிறீங்க, திடீர்னு நீங்கள் பேசுகிற மாதிரியே வந்து வணக்கம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களே உங்களை விடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களை வச்சு இவங்க ஜட்மெண்டெல்லாம் இருப்பாங்க. அதாவது இவர் என்ன செய்கிறாரு, நல்லா பேசுறது இல்லை, இவர் என்ன பண்ணுறது, சரியாக பேசல சொல்லி உங்களை வம்புக்கு இழுப்பாங்க. ஆமாம். இல்லை மகின், இது என்னென்னா நம்ம அடிப்படையில் இது என்னதான் அடிப்படை பிரச்சனைன்னு நம்ம முதல்ல விளங்கிக்கணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா 2 இருக்குல்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோன்னா அவருக்கு வந்துட்டு மீடியா தெரிஞ்சிருக்கணும், மீடியா படிச்சிருந்துருக்கணும். அப்போ அந்த மீடியா படிச்சிட்டாருன்னா அந்த ஒரு கண்டென்ட்க்கு வந்துட்டு என்னென்ன டூ அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, இது சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது, இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த வரைமுறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவர் வந்து ஒரு கண்டென்ட் செய்ய முடியும். ஆமாம் தானே மகி? இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்தோமா என்னென்னா, யாருக்கிட்டலாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அவங்க எல்லாம் கான்டென்ட் கிரியேட்டர் ஆயிடுறாங்க. இப்போது ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர் தான் போலீஸ், அவர் தான் லாயர், அவர் தான் ஜட்ஜ், அவர் மருத்துவர், அவர் வந்துட்டு ஒரு 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 ஆன்மீக குரு, இந்த மாதிரி ஒரு சும்மாத்தாவ் சுகுமரி மாதிரி எல்லாம் கொண்டைனாக போட்டு வச்சு அடித்து போடுறது. ஆனால் அவருக்கு அதை பற்றின பேசிக், அதாவது எங்கேயோ படிச்சிருப்பாரு, அதை சொல்லுவார். இதை சொல்கிறதுனால இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அடுத்தடுத்து உருவாக்கும், ஒருத்தருக்கு இந்த தீர்வை நம்ம கொடுக்குறோம், இதனால் அவருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது எதுவுமே அவருக்கு தெரியாது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க என்ன பண்ணிடுறாங்க, நல்லா பேசுகிற தம்பி, அப்போது இவர் நல்லா பேசுது தம்பி, பொண்ணு பேசினா சரியா இருக்கு, ஒரு ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. எப்படின்னா இதை நான் என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ண என்ன பண்ணுறாங்க, அவர் வெறும் கருத்து கணிப்பு மட்டும் இல்லாமல் நடிச்சு கணிப்பு ஆரம்பிச்சாரு. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் வந்து அழுகுறேன், லட்சே இல்லை எனக்கு பேச யாருமே இல்லை, எனக்கு வந்து கூட யாருமே அழுகுறேன் வச்சுக்கிங்கன்னா, அவரும் அதே மாதிரி சட்டை போட்டு அதே கலரில் சட்டை போட்டுட்டு அவர் அழுக, எனக்கு பேச யாருமே இல்லை. இது என்ன ஆயிரும்னா, நீங்கள் ஒரு சில தரப்பினரை வந்து நீங்கள் நேராக தாக்குறதுனால அவங்களுக்கு நேராக பாதி. அருள், இந்த சோஷியல் மீடியா எதுக்கு ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க பாப்போம், உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ சோஷியல் மீடியான்றது வந்துட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. இப்போ ஒரு லிமிட்டட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிவியோ ரேடியோ வந்துட்டு ஒரு இவ்வளோ தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஏர் டைம் இருக்கும், இவ்வளோ தான் அவங்களால வெளிப்படுத்த முடியும். சோஷியல் மீடியான்னும் போது உலகம் பூரா உள்ள அதாவது தகவல்களை ஒரே நேரத்தில் நம்ம விரும்பின நேரத்தில் எப்போ வேணாலும் தகவல்களை வந்துட்டு படித்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கலாம். இது பிஸ்னஸ்க்கும் பயன்படுத்தலாம், நல்ல ஒரு மோட்டிவேஷனுக்கும் பயன்படுத்தலாம். நான் சோஷியல் மீடியா எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், சோஷியல் அப்படின்றது வந்து நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்க நம்ம சமுதாயத்தில். சரி, வழக்கமாகவே இவங்களால வந்து வெளியே வரைக்கும் போக முடியாது. அவங்களுக்கு திறமை இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது
வந்து ஆற்றல் இருக்கலாம். அதாவது வெளிப்படுத்துறதுக்கோ இல்லை மிங்கல் பண்ணி ஒரு ஆளுக்கிட்ட புதுசாக பேசி பழகுறதுக்கோ வந்து ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்க? கிரவுண்டா இருக்கும். ஆமாம், இது ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு. அது இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் முடியாது சில பேரால். ஆமா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க இருக்கிற அந்த ஐஸ் பிரேக்கிங் இல்லாமல் அப்படியே கூண்டுக்குள்ளே இருப்பாங்க. இவங்க உடச்சி விளையாடுறதுக்காக சோஷியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டாங்க. அது மூலயமா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சி அவங்க வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணாங்க சொன்னால் அவங்களோட கான்ஃபிடென்ட் உருவாகும். ஆமா, ஆமா. இந்த கான்ஃபிடென்ட் மூலயமா வந்து அவங்க வெளியே போயிட்டு ஆளுங்கிட்ட பேசுறதுக்கோ இல்லை சோஷியலைஸ் ஆகிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இது மூலயமா உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் சரி எல்லா உலகம் ஃபுல்லாக வந்து நண்பர்களை அவங்க சேர்க்கலாம். ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து எல்லா சோஷியலைஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதோட ஐடியா கான்செப்டை மாற்றினது தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாற்றிட்டோம். எதுக்கு ஆரம்பிச்சு அதை விட்டுட்டு ஓவர் சோஷியலைஸ் ஆகி செம்மனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது, மாற்றி மாற்றி பிரச்சனை கொடுக்கறது. இந்த ஜட்மெண்ட்லாம் இருக்கிற ஆளுங்க இருக்கிற வரைக்குமே நம்மளோட பிரச்சனை அழியவே அழியாது. இதில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஆள் பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா, இது வந்து ரெண்டாவது விதம் எப்படின்னா பிஸ்னஸ் செய்கிறாங்க. அவங்க நல்ல எண்ணத்தில் பிஸ்னஸ் செய்கிறாங்க ஒரு விஷயம். இன்னொருத்தவங்க ட்ராமா செய்கிறாங்க. இந்த ட்ராமா செய்கிற காரணம் என்னன்னு சொன்னால் ஆட்களை சேர்க்கறதுக்கு. இப்போ நான் ஒரு ட்ராமா செய்கிறேன். நான் வந்து அருளில் வந்து ஒரு மாதிரியா விடச்சி எடுக்கிறேன். அதாவது சோஷியல் மீடியா வந்து அவங்க உங்களை தான் ஏசுறேன், உங்களை தான் வந்து ரோல் பண்றீங்க. ரோல் பண்ணுறேன், உங்களை மாதிரி அடிச்சுக்க இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இது யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போயிட்டு வந்து ஆளுங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவர் எல்லாத்தையுமே விடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க நம்மள. அப்போ நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் கூட போயிடுது. அப்போ நான் பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொன்னால் எப்படி வரும், எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுவாங்க. இது ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஒரு நெகட்டிவ் அப்ரோச். ஆமாம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று செஞ்சிடறோம், ஏதோ ஒரு பதிவு போட்டுறோமான குமுறலோ இல்லை நமக்கு ஒருத்தர் பிடிக்கலையோ நம்ம அவங்கள தாக்கி பேசிட்டோமோ ஏதோ ஒன்று நம்ம பேசிடுறோம். இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு 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 அருவருப்பான விஷயத்த வந்துட்டு நம்ம பதிவாக போடுறோம், ஜோக்ஸ் வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோமே. கேட்குறப்ப அருவருப்பாக இருக்குது. சொல்லவே நாக்கு கூசுது பாருங்க. அதுக்கப்புறம் வர்ற விளைவுகள் எந்த மாதிரியான விளைவுகள் வரும் நம்ம பார்ப்போம் மகேன். ஒன்றாவது, அவங்க மனோவியல் ரீதியாக அவங்க பாதிப்பு அடைகிறாங்க. அவர்களை சார்ந்தவர்கள், அவங்க குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது எப்படி பாதிப்பு அடைகிறாங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியில் ஒரு கடத்தெருவுக்கு போகும்போதோ ஒரு கோயிலுக்கு போகும்போதோ அப்போ மக்களை சந்திக்கும் போது, உங்கள் அம்மாவா இல்லை உன் தங்கச்சா உங்கள் அக்காவை அப்படி பண்ணுறாங்க, இன்னும் உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னும் போது இவங்க எந்த மாதிரியான மனோவியல் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்துட்டு மனோவியல் சார்ந்து தானே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயங்களை தாக்கி பேசுவாங்க. அந்த ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்றதுக்காக ஒட்டுமொத்த இனத்தையும் ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையோ சமயத்தையோ தப்பாக பேசுறதுக்குன்னு இங்கே ஒன்று கிளம்பும் பாருங்க. இதில் என்ன தெரியுமா நடக்கும் மகேன், பேசுகிறதெல்லாம் பேசிடுவார். யாராவது இது கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னலா இதெல்லாம் ஸ்பாட்டிங்காக எடுத்துக்கிறது இல்லையா, ஒரு பேச்சுக்கு தானே சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஜோக்கு தானேன்ட்டுன்னு. இது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஜோக்காக எடுத்துக்க முடியும்? அதுக்கு ஒருத்தர் பாதிப்படைகிறாரு. ஆமாம், எப்படி ஜோக்கா எடுத்துக்க முடியும்? எனக்கு ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, நானே ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்துருக்குறேன். எப்படின்னா, இந்த ஹோஸ்ட் வந்து அவரை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த பேட் ரிவ்யூ கொடுக்குறவர், ஒரு மாதிரியாக என்ன சொல்லுவாங்க, ஆளுங்களை வந்து கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயம் செய்கிறவர் ஒருத்தர். அப்போ கேள்வி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாருங்கள், நான் வந்து சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் பண்ணி இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஆளுங்க இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். பட் இன்னும் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வரலாம் இல்லையான்றாங்க. ஏய், உனக்கு விஷயம் புரியுதா? உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நீங்கள் நல்லது பண்ணி மகாத்மானால கூப்பிடல, நீங்கள் பண்ணது தப்பான ஒரு விஷயம். அது மூலிமா சமுதாயம் சீரழியுது. நீங்கள் உங்கள் மாதிரி செய்யக்கூடாது. அடுத்த வரக்கூடிய தலைமுறை வந்து உங்களை பார்த்து திருந்தணும், நல்லா ஆகணும், உங்களை மாதிரி மாறிடக்கூடாதுக்காக உங்களை கூட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு கெட்ட உதாரணமாக வந்து உட்காந்துருக்காருன்றதே அவருக்கு முதலாவது அவர் தெரியாது. அந்த விஷயம் தெரியாமல் நினச்சிக்கிட்டாங்க. அவர் செய்யறது நியாயம், அதாவது இது புரிந்துணர்வே இல்லை. நீ செய்யறது தப்பு, நீ பண்ணுறது வந்து சரியில்லை அப்படி சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்காம நான் ஒன்றும் தப்பு செய்யலையே, அந்த மாதிரி கேட்குறப்ப அவர் தெரியல எது வந்து பவுண்டரிஸ் எதுவுமே புரியாமல் இருக்காது. என்னதான் செய்யுது இந்த மாதிரி ஆளுங்களை கூட தெரியல. இது மகேன் என்னென்ன அந்த அடிப்படை நாலேஜ் இல்லாததான் இதுக்கு காரணம் மகேன். இப்போ நான் வீடியோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா மகேன், நான் வந்து தெளிவாக நான் ஒரு அப்ரோச் எடுத்துட்டேன். நான் ஒரு விஷயத்தை அங்கே ஹைலைட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும். எடுத்தவனையோ ஒரு அடி, எடுத்தவனையோ ஒரு கோலு, இப்போ அது ஒரு காமெடியாக அப்படி வச்சு அடிக்கும்போது அது யார் அந்த அந்த சார்ந்தவர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் நம்ம தான் சொல்கிறான்னு. நான் யாரை வந்துட்டு யாரை குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேர் சொல்கிறதில்ல, பெரும்பாலும் நான் பொதுவாக அப்படி சொல்லுவேன். அவங்க வந்துட்டு எனக்கு பர்சனல் மெசேஜ் வரும், காமெண்ட்ஸில் கூட சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் இனிமேல் செய்ய மாட்டோன்னே. இதில் இந்த மாதிரி வர்றது இருக்கு, இவன் மாதிரி பேசுவான் பாரு அப்படின்ட்டுன்னு. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய டார்கெட் அவங்க இல்லையே, நம்முடைய டார்கெட் அடுத்த ஜென்ரேஷன். நம்ம பவுண்டரியை மறந்துட்டோம் போல. அதாவது இதுதான் நம்மளோட லிமிட், இதை தாண்டி
தாண்டி போகக்கூடாது. ஒரு ஆளோட என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வந்து அந்த வீடியோ வெடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப அது ரொம்ப தப்பு தப்பான விஷயம். ரொம்ப தப்பு ஐயோ! நீங்க வெடிக்கிறீங்க. ஆனா அவ்வளோ அசிங்கப்படுத்தி, அதுக்கப்புறம் நீ அது மூலியமா என்ன லாபம் ஈட்ட போறீங்கன்னு ஒண்ணும் தெரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து தப்பு தப்பா இன்டர்பிரேட் பண்ணி அது மூலியமா வந்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. இந்த 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 சமுதாயம் எந்த அளவுக்கு குரூவலா இருக்குன்றத வந்து அது காமிக்குது. நம்ம ஒரு தரப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 1000 பேர் வந்து ஒரு ஆள வந்து கலாய்ச்சு பார்க்கறதுலயோ, ஒரு ஆள வந்து வம்பிழுத்து பார்க்கறதுல வந்து சந்தோஷம் அடையறத பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. அதுல ஒரு கமெண்ட் கூட நான் பார்த்துருக்கேன் நானு, "ப்ளீஸ்ல அப்படி செய்யாதீங்க. பாவம்ல அப்படி பண்ணாதீங்க." அப்படி சொல்றத விட்டுப்புட்டு, ஹாஹாஹா, ஹாஹாஹா, ஹாஹாஹா கீழ அருமையான வந்து அவ்வளோ ஐகான் போடுவாங்க எல்லாருமே. ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, இப்ப நம்ம பவுண்டரி இழந்துட்டோம். அதாவது இதான் நம்ம லிமிட். ஒரு ஆள மூக்கு வரைக்கும் போலாம். அவங்க மூக்கு தொடக்கூடாதுன்ற அந்த எண்ணமே மறந்து போச்சு. இப்ப அவன் நல்லா படிச்சு படிப்பறிவுள்ள நம்மளே படிக்காதவங்க மாரி நடந்துக்க ஆரம்பிக்கிறோம். அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு ஒரு நம்மளுக்குள்ள. அழகான பாயிண்ட் சொன்னீங்க மெகின். அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு ரசிக்கிறது இருக்குல்ல, ம். எத ரசிக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இன்னொருத்தன் துன்பப்படும்போது அத ரசிக்கிறதுன்றது நம்ம நம்ம ஒரு அரக்க குணம் வந்து ஒண்ணு உள்ள வந்துட்டு நம்ம ஆமா, உருவாக்குறோமோ, ஒரு அரக்கனா தான மாறுறோம். ஆமா. இன்னொருத்தன் கஷ்டப்படும்போது அதுல ஒரு சந்தோஷம் எப்படி படுறதுன்றது குளிர்காரு நீ அதுல போயிட்டு? அது எவ்வளோ தப்பான விஷயமா இருக்கு. இது எப்ப நடக்கும்னா, உனக்கு ஒண்ணு நடக்கிறப்ப அது ஃபுல்லா மாறிடும். நடந்திருக்கு. ஒரு நான் சைக்கிள் பார்த்துருக்கேன். தானே சைக்கிள் மகேன், தான். ஒரு ஏன்னா சைக்கிள் எப்படின்னா, தானே. இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறத வந்து இன்னொரு ஆள் உனக்கு பண்ணுவாங்க பாரு. அப்போ உனக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியறப்ப தான், "ஏய் ப்ளீஸ்லா" எனக்கு கெஞ்சிருக்கு. நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஐயோ! அருள் நெசமா சொல்றேன். என் கண்ணால பார்த்துருக்கிறேன். முதல்ல வந்து எல்லாத்தையும் வெடச்சு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஒரே ஒரு மிஸ்டேக். ஒரு சின்ன தப்பு பண்ணனால, ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர வெடைக்க ஆரம்பிச்சு. அவரால ஏத்துக்க முடியல. திரும்பி நான் வந்து ஆக்சுவலி எனக்கு எனக்கு நான் ஒண்ணும் பாதிக்கப்படல. நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன்னு கன்டினியூஸ் சொல்லி பாதிப்பு அடைஞ்சுட்டே இருந்தாரு அவர பார்த்தேன் நானு. அன்டில் ஒரு அது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலி அவருக்குள்ளார ஒரு பிரச்சனைய நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா தோத்தது இல்லையே. எல்லாத்தையும் வெடச்சு நீ கிங்கா இருக்கிற. நீ அழகா தோத்ததே சொன்னீங்க. இல்ல. அடுத்து சொல்றப்ப உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். அப்ப புரியும். அதாவது வந்து அடுத்தவங்க பண்றது எவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டு இல்லையா? இதெல்லாம் ஒரு வகையான bully. ஆமா. புலி நம்ம சைபர் புலி இது தான் அது. bully, ஆமா. சைபர் bully இது வந்துட்டு. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரம்ஸ் இது. ம்ஹ்ம். நான் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சு ஒரு 4:30 மணிக்கு வந்து கார் விட்டு வருவேன். எதார்த்தமா வந்து TikTok தொறக்கலான்னு தொறந்தா, ஒரு 8 பேர் 9 பேரு விடிகாலைல உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எத்தன மணிக்கு ஆரம்பிச்சாங்க? 4:30 மணிக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதாவது எதுன்னா, இந்த இந்த சோசியல் மீடியால நடக்கிற பிரச்சனைகள பத்தி அவங்க பெரிய ஃபோரம் நடத்திட்டு இருப்பாங்க. அத வேற பார்க்கறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதையும் காலையில 4:30 மணிக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, "ஏய்! நீங்க யாருமே தூங்கலையாடா இன்னும்?" அப்படி கேட்டேன்னா, என்கிட்ட வந்துருவாங்க. "உன் மகனே வாங்கம்மா ஃபோரம் வாங்கன்னு." ஏய்! நீங்க 10வது என்ன வேற ஃபோரமுக்கு கூப்பிடுறீங்க நீங்க அப்படின்ட்டு. இதுல தூக்கமின்மை முதல்ல, இன்சோம்னியா அவங்களோட என்னது சீக்கா மாறுது இது. 3வது விஷயம் வந்து தேவையில்லாத வேலை உனக்கு இது. நீங்கலாம் யாரு? ஏன் வந்து இந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு? இப்ப அவங்க தான் பேசுறாங்க, கருத்து கணிப்பு. இவங்க தான் பேசுறாங்க, ஓரளவுக்கு வந்துட்டாங்க சொன்னா, நீங்க ஒரு தனியா வந்து இவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக செய்றீங்க? அதாவது உங்கள மேம்படுத்திக்கிறதுக்காகவா? இல்ல சமுதாயத்த மேம்படுத்துறதுக்காகவா? இல்ல அவங்களுக்காக நீதி வழங்குற நீதிமன்றங்களா நீங்கலாம்? நீங்கலாம் யார் ஆக்சுவலி? எதுக்கு இந்த ஃபோரம் செய்றீங்கன்னு நெனச்சு பார்க்குறது ரொம்ப கவலையா இருக்கு ஆக்சுவலி இது காலைல. 2 மாதிரி பார்க்கலாம் அகைன். இதுல ஒருத்தர் வந்துட்டு நன்மை அடைவாரு. ஒருத்தர் வந்துட்டு பூத்தா.com ஆயிருவாரு. எப்படின்னா மகேன் நீங்க பாருங்க, இந்த லைவ் செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு லைக்ஸ் வருதுல்ல. ஆமா, அதில வந்துட்டு ஃபாலோவர்ஸ் கூட போகுது. ஆமா, இவர் வந்துட்டு பப்ளிசிட்டி இவருக்கு கிடைக்குது. 2வது இவருக்கு வந்து கிஃப்ட்லாம் வரும். ஆமா, கிஃப்ட்லாம் குடுப்பாங்க பாருங்களேன். அதெல்லாம் கேஷா கன்வெர்ட் ஆகும். அப்போ இவர் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். நைட் ஆமா, ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆமா. இந்த பூத்தா.com யாரு தெரியுங்களா? இதையும் தொறந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? விடிய விடிய. விடிய விடிய அதான். பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டாங்க. அதில இவங்களோட பங்கு ஒண்ணுமே இருக்காது. சும்மா இது நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னலாம் கன்டெயின் ஆகுதுன்னு நீங்க கவனிச்சீங்களா? கேஷியர்ல உட்காந்துருப்பாங்க. ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க ஒரு கேமரா இருக்கும். அங்க அந்த ஒரு ஒரு லைட்ட தட்டி விட்டு இப்படி இருப்பாங்க. இவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அத யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஆமா. அவங்க சண்டைலாம் போடுவாங்க. "எவ்வளோ காசுங்க? இவ்வளோ முடியாது. அதெல்லாம் முடியாது. போங்க தூரமா." இந்த சண்டைய வந்து இத பார்த்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்காய்ங்க. ஆமா, அப்புறம் வீட்ல இந்த மங்கு கழுவிட்டு இருப்பாய்ங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, சமைச்சுக்கிட்டு ஆமா. இருப்பாங்க. லைஃப் ஓடிட்டு இருக்கும். அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில ஒரு நன்மை அடையிறவரு ஒருத்தர் இருக்க தான் செய்றாரு. அவரு சும்மா தட்டி விட்டாங்க. அவருக்கு ஆமா, ஏதோ ஒரு 4 பேர் இது அந்த வியூஸ் பார்த்தாங்கனாக்கா லைக் போட போறாங்க அப்படின்னு. ஆமா. இதில ஒருத்தர் பாதிப்படைறாரு பாருங்க. சம்மந்தமே இல்லாம. நேரம், தூக்கம், ஹெல்த்த பாதிக்குதுல்ல. ஆமா. நைட் எல்லாம் முழிச்சிருக்கும் போதுட்டு ஹெல்த் பாதிக்குதுல்ல.
இப்போ டிமாண்ட் இருந்தால் சப்ளை வருது. நீ பார்க்குறவங்க இருக்கிறதுனால அவங்க செய்கிறாங்களா? அதாவது நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் வந்து இதை பேசி முடிச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு கூத்த பண்ணுவாங்க, இதை பற்றி வீடியோ செய்வாங்க வேறு, அது வேறு விஷயம். ஆனால் இதுலேயும் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன இந்த ட்ராமா பண்ணுற டீம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு என்ன தான் தலைகளால் நின்று தண்ணி குடித்தா கூட இவங்க யாரையுமே திருத்த முடியாது முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோமே. அடுத்த ஜெனரேஷன் எப்படி நம்ம திருத்த போகிறோம்? வரக்கூடிய ஜெனரேஷன் இதை பார்த்தாலே இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்தது போயிடணும், அப்படி இருக்கணும். எப்படி வந்து நம்ம தேவையில்லாத விஷயத்தை வந்து ஸ்க்ரோல் பண்ணிடணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ராமா பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிடணும். அதில் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணிடக்கூடாது. என்ன செய்யலாம்? முதல்ல பெற்றோர்கள் கையில் தான் இது இருக்குது. பெற்றோர்கள் தான் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் நம்ம அடுத்த ஜெனரேஷன் பிறக்கும் போதே அது வந்து இந்த கேஜெட்ஸு இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இந்த எக்ஸ்போஜரில் தான் வருது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இன்னும் அதிகமாக என்னென்னா குழந்தை சாப்பிடலையா கையில் வந்துட்டு ஒரு இதை கொடுத்துட்றது, ஒரு டேப்பையோ ஒரு ஃபோனையோ கொடுத்துட்றது. இப்போ கல்வி கூடயும் எல்லாமே வந்துட்டு இதில் தான் வருது. இப்போது பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைகிட்ட எவ்வளவு நேரம் ஒரு டிவைஸை கையில் கொடுக்குறாங்க, ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க, இந்த குழந்தைகள் எவ்வளவு நேரம் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத சின்ன வயதுலேயே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் வந்துட்டு இவங்களுடைய பொழுதுபோக்கு நாக்கக்கூடாது. இவங்களை கொண்டு போய் வெளியில் இந்த விளையாட விடணும். இயற்கையாக இவங்கள பழக வைக்கணும். இல்லைன்னா இவங்க ஒரு 4 செவத்துக்குள்ளார கதவு பூட்டிக்கிட்டு இந்த கையில் ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு இந்த சமூக வலைத்தளம்ன்ற ஒரு உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்களால சிக்கிட்டு வெளியே வர முடியாது. இரண்டாவது, எதை பார்க்குறாங்க, நோட் பண்ணணும், என்னத்தை கவனிக்கிறாங்க. இரண்டாவது. மூணாவது, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்களேன், இவங்க கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்களேன், இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். இந்த பசங்க வந்துட்டு என்ன தான் கண்டென்ட் செய்கிறாங்கன்னு. இப்போ பெற்றோர்களுக்கு என்னென்னா, ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு கண்டென்ட் செய்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. ஆனால் அது எந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஆடுதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை வந்துட்டு சின்ன குழந்தை வந்து டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுக்கோம், எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது கவனிக்கணும்ல. பெற்றோர்கள் நினச்சாதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களோட உலகம் வந்து வேறு மாதிரி. இந்த இப்போ உள்ள நவீன காலத்தில் இந்த பசங்க இருக்காங்கல்ல, அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்களே, ஸ்கூல் போகிறாங்க, இவங்களுக்கு தெரியலனாலும் அங்கே உள்ள அவங்களுடைய நண்பர்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க கையில் டிவைஸ் இருக்கும். அப்போ பெற்றோர்கள் வந்து நண்பர்களாக இருக்கணும். யோசித்தேன் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம். பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கூலுக்கு போய் உட்கார்றப்ப பசங்கள்லாம் ஒன்று பேசுவாங்க, ஏலியனா இருப்பாங்க. இவருக்கு ஒரு மான பிரச்சனையாக தானே இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை, எதை பேசினாலும் தெரிய மாட்டேதுதானே. ஆனால் இவருக்கு எப்படி இருக்கணும்னா, எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை இவர் கிரியேட் பண்ணணும்னா, தம்பி அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீ வந்துட்டு தனியாக இருக்க, உன்னை வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடாத, கெட்ட விஷயங்கள்ல நீ சேரல, நீ வந்துட்டு தனிச்சு நிற்கிறன்றதை புரிஞ்சுக்கோ. இதை வந்து எப்படி அந்த குழந்தைகிட்ட புரிய வைக்க முடியும்னா, பெற்றோர்களாக மட்டும் ஒரு அம்மாவாவோ அப்பாவோ மட்டும் இருந்துடக்கூடாது. ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தால் குழந்தைகள் கூட இவங்க வந்து வெளியில் எதெல்லாம் கேட்குறாங்களோ, எதெல்லாம் பார்க்குறாங்களோ, அதெல்லாம் வந்து ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரியே பெற்றோர்கிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. இது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு. அருள் சொன்ன மாதிரி எப்படி பார்த்தாலும் எங்கே சுற்றி வளர்ச்சாலும் அடுத்த ஜெனரேஷன் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. வளர்ப்பு முறை சரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய யுக்திகளை பயன்படுத்தலாம். இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் வந்து வெறும் ட்ராமாவோ இல்லை வெறும் வந்து இந்த ஃபோரமோ இது இல்லாமல் நிறைய விஷயத்து மூலியமாக ஆட்கள் வந்து பணம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யுக்திகளை பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. என்ன கிராஃபிக் டிசைனர் ஆகிறாங்க, அனிமேஷன் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சொந்த கேம்லாம் இருக்குல்ல, கன்சோல் இருக்குல்ல, அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்னு. ஃபேஸ்லெஸ் வீடியோ செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி யுக்திகளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் பிள்ளைங்கன்னா 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க இல்லை, ஒரு 15-16 வயசுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னே முடிஞ்சிருக்க ஃபோனை கொடுக்காம இருங்க. எல்லா பெற்றோர்களும் ஃபோனை கொடுக்காம இருந்தீங்கன்னா பிள்ளைங்க ஃபோன் இல்லாமல் நல்ல ஒரு ஆர்கானிக்காக வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், பெற்றோர்களே இந்த சோஷியல் மீடியா பற்றி நீங்களும் கொஞ்சம் அடிப்படை நாலேஜ் கற்றுக்குங்க. அதனால் நீங்களும் சில சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களுக்குள்ளார நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைகளை முடிஞ்சால் மானிட்டர் பண்ணுங்கள், உள்ளே போய் நீங்கள் கெட்டு போயிடாதீங்க. ஆமாம், இந்த சிந்தனையோட இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நான் மகேன் விகடகவி. திஸ் இஸ் பாட்காஸ்ட் வித் விகடகவி. தேங்க்யூ. நன்றி மகேன். நன்றி.